ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தேட்டரில் ரிலீஸ் ஆன ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சகா மூவிஸ் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஆல்ரெடி 2015 வந்த ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்த மட்டும் இந்த கதை புரியும். நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருக்க, கண்டிப்பாக பாருங்கள். மூவிஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு புரியுமே. நார்மலாக பார்த்தவங்களுக்கு புரியாது. அந்த 2015 வந்த படம் பார்த்தா தான் புரியும். ஸோ மற்றொன்று நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சகா 2024 ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த மூவியோட ரெண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் மூவி. ஸோ பெரிய படம் தான். தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் வந்து தேட்டரில் மஜாவாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக நான் போனேன். ஸோ கதை ஸ்டோரி வந்து சிம்பிளாக இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக போனேன். நான் வந்து 2015 மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து 2024 பார்ட் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் உடனே பார்த்துருங்க. சரி, இப்போ இந்த மூவியில் வந்து ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து சின்ன பொண்ணாக இருப்பான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன இடத்துல ஒரு பசுமையான இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பா. திடீர்னு ஒரு 4 பேர் வந்து ஒரு குதிரையை போட்டு கொடூரமாக சாவச்சு பாகங்களை பிடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ ஹீரோனி சின்ன பொண்ணு வந்து அவங்க கிட்ட மாட்டிங்கன்னு அவங்க தலைவர்கிட்ட அந்த பொண்ணை வந்து கூட்டின்னு போகணும். இந்த இடத்த நம்ம சொல்லணும் நம்ம தலைவர்கிட்ட. அந்த 4 பேர் போகிறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்கள தடுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மா வந்து மாட்டிக்கிறாங்க. நம்ம கொடூரமாக இறந்துறாங்க. யாருக்கிட்டனா நம்ம தோர் மார்வல் மூவி பார்த்துருக்கீங்க. தோர் அவன் தான் வில்லன் இதில். அதுக்கப்புறம் நம்ம தோர் வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டின்னு ஒரு இடத்துக்கு போவான். அதை பார்த்தீங்கன்னா அந்த வார் பாய்ஸ் அங்கே வில்லன்கிட்ட போய் பேரம் பேசுவான். அப்புறம் அந்த பொண்ணை அங்கே விட்டுடுவான். அப்புறம் அந்த மாஸ்க்கப்பட்ட மான்ஸ்டரை வந்து என்ன பண்ணுவான்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சாவாச்சுன்னா ஒருத்தனை கூட விடவே விடாது இந்த கதையில். ஸோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். நான் பாதி டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வேறு லெவல் படம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2015 படம் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த பொண்ணு கையில் ஒரு மேப் ஒன்று இருக்கும். அந்த கை போனது எல்லாமே 2015 அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பார்ட் 1 வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கையில் தான் மேப்பே இருக்குது. அந்த பசுமையான இடமே அங்கே அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது. அந்த கை எப்படி போவோம் ஃபுல் டீட்டெயில் வந்து மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தரமான மூவி. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சவுண்ட் எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ் நடுவில் காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்து ஒரு மீடியமான ஆக்ஷன் சீன்ஸ் தான். 2015 அந்த போல இல்லை. ஸோ வேறு லெவல் மூவி. கண்டிப்பாக ஒர்த்து மூவி நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மூவியில் வந்து எந்த குறையில் படம் அதனால் வந்து தனியாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்காதீங்க. அடுத்த வீடியோவில் தரமான மூவி நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போகிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே நண்பா, பாய் பாய்.